இல்லை, இதெல்லாம் முன்னாடியே நம்ம கணிச்சு சொல்றதுக்கு நான் ஒன்றும் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும் வல்லுநரும் கிடையாது, ஜோதிடரும் கிடையாது. சூழ்நிலைகள் முடிவு செய்யும். இப்போ யாராவது நீங்கள் யாரும் எத்தனை முறை என்ன பார்த்துருக்கீங்க, விஜய் ஆட்சிக்கு வருவாரான்னு நீங்கள் யாரும் சொன்னீங்களா? என்ன கூட கேட்டீங்க, இவர் தான் கேட்டார், நீங்கள் விஜய் தலைமை ஏற்றிட்டு போவீங்களான்லாம் கேட்டார் என்கிட்ட. ஒரு கட்சி இது வந்திருக்காரு, அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு, அவர் கூட கூட்டணி போனால் என்ன இருக்குன்னு தான் நான் கேட்டேன். அதே நேரத்தில் சொன்ன, நான் அங்கே போவேங்கிற எண்ணத்தில் சொல்லலை, இதே இடத்துல சொன்னேன். என்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிந்தாலும் என்னுடைய முதல் சாய்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அன்றைக்கு சொன்னேன். அப்போ கூட நீங்கள் திமுகவோட போவீங்களா, விஜயோட போறீங்களா, இவர் தான் கேட்டார். நான் சொன்னேன், இப்போ ஒரு யதார்த்தத்தை சொல்றது. இப்போ அவர் சொல்றல, அவர் தான் களவாணின்னு சொல்றேன்ல. ஏன்னா திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி சொல்லல, இன்னொரு கட்சியை வந்து களவாணின்னு சொன்னா அப்புறம் நீங்க செய்த களவாணித்தனத்தை நாங்கள் சொல்லிதானே ஆகணும். அதே போல நான் யதார்த்தத்தை தான் சொல்றேன். எனக்கு விஜயை பார்த்து போட்டியும் கிடையாது, பொறாமையும் கிடையாது. அவர் ஆட்சிக்கு இது எப்படியோ ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஒழுங்கு ஆட்சி நடத்துறத பார்த்துட்டு இதை மாதிரி இன்னும் ஷூட்டிங் சினிமா நடிகராகவே இருக்காதீங்க, நீங்க முதலமைச்சராக செயல்படுங்கன்னு தான் சொல்றோம். இல்ல இல்ல, அவர் வந்து பாஜகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக தாவேகாவும் திமுகவும் ஒரே அணியில் வரணும்னு சொல்றாரு. அவரு அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி தான் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னா வருமா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்களே, ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் தானே இது வரைக்கும் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். பேரறிஞர் அண்ணாவும் ராஜாஜியும் ஒன்று சேர்ந்திருக்காங்க, சரிதானே? அதனால பல முன்னுதாரணங்கள் இருக்கு. அதனால நீங்க இதையெல்லாம் வந்து இது நடக்குமா அது நடக்குமா இது கூடாதா அப்படிங்கிறது, இப்ப திமுக கூட்டணியில ஜெயிச்ச கட்சிகளை தன் பக்கம் இழுத்து, இல்ல அவர்கள் போய் ஆதரவு கொடுத்து அமைச்சர் பொறுப்புல தாவேகா கூட்டணியில இருக்கிறது நியாயம்னா எந்த கூட்டணியும் நியாயம்தான். அரசியல் சூழ்நிலை தான் முடிவு பண்ணுறீங்களா?